சலனம் 294. நந்தினி நிலவனிடம், கம்பெனியில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீ அதையெல்லாம் கண்டுக்காம காலேஜ் படிப்புன்னு சுயமா இருக்கிறது போல எனக்கு தெரியுது கண்ணா. நிலவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். எதையும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று தனது சித்தப்பாவின் கட்டளை. உங்களுக்கு நான் பஞ்சது என்னன்னு தெரியலங்கம்மா. எனக்கு சித்தப்பா சில வேலைகள் கொடுத்து அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு தெரியாமல் இருப்பதே எல்லாருக்கும் நல்லது என்று நினைத்தவன், அம்மா ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று சொன்னவன் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் கோயம்புத்தூருக்கு. அர்ஜுன் தன் வீட்டுக்கு முன்பு வந்திருக்க ஜனனி விழிவிரித்து அண்ணா என்ற போது அது ஆச்சரியம் நிறைந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பெற்றவர்கள் மகனை கண்டு நடுங்கி பதைத்து, என்னாச்சுடா, ஏன் இப்படி வந்து நிற்கிற, என்ன பிரச்சனை? அவனோ, என்னை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமே வராதுங்களாப்பா? என் சந்தோஷம் எல்லாம் என் பிள்ளைக தான். என் பொண்ணு கண் பார்க்க இருக்கிறாள். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், நீதான் என் பலமே. எனக்கு நீ உயிரோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அவன் கண் கலங்கி அப்பா என்று அவரை கட்டி கொண்டான். அவர் அவனை கட்டி கொண்டு, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கிற? எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்ததுங்கப்பா. நான் மனுஷன் தானேங்கப்பா. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணாதா? உன்னை படிச்சு முடிக்கிற வரை இந்தியாவிற்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அந்த பொண்ணு நமக்கு வேணாம்ப்பா. ஐயோ அப்பா, நான் முன்னாடி மாதிரி இல்லைங்கப்பா. அவனையே பார்த்து அப்புறம் இப்பயே வந்திருக்க. உங்களை பெற்றவர் என்னை 1 மாசத்துக்கு முன்னாடி வர மிரட்டிட்டே இருந்தார். அவரோ அதிர்ச்சியாகி, என்னென்ன மிரட்டாரு? அவர் யாரு உன்னை மிரட்ட? அவர் பையனை கொலை பண்ணினதுக்கு பழி வாங்குறதுக்கு என்ன பலிக்கடாவா மாற்ற பார்க்குறாருப்பா. என்ன சொல்றாரு அந்த ஆளு? நீ அந்த ஈஸ்வர் பொண்ணு மகளினிய ஏதாச்சும் பண்ணலனா உன் தங்கச்சி ஜனனிய ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு மகளை பார்த்தவருக்கு பக்கெஞ்சு இருந்தது. என் பிள்ளைங்க மேல கை வைக்க விட்டுடுவேனானா? அந்த ஆளை நான் பார்த்துக்கிறேன். டேய், நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் அவர் ஒரு ஆளு. அவர் மிரட்டினார் என்பதற்காக நீ இந்தியா வரலாமா? அதுவும் அந்த ஆள் காற்ற பூச்சாண்டி வார்த்தைக்காக நீ இந்தியா வந்திருக்கியா? தினமும் மிரட்டின அவர் கொஞ்ச நாளா என்னை மிரட்டல. ஆனா புதிதாக நான் உன் உரிமையான சித்தப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்றா ஒருத்தன். இங்க பாரா ஜூன், என்னை பெற்றவர் என்ன பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன அந்த நாச்சி முத்து என் மகன் என்று இதுவரை யாரிடமே சொன்னதில்லை. எவ்வளவு அசிங்கமோ அவமானமோ நான் பெற்றிருக்கேன் தெரியுமா? சின்ன வயதில் போற இடமெல்லாம் அசிங்கப்பட்டு துரத்தி இருக்காங்கன்னு எனக்கும் என் அம்மாவுக்கும் தான் தெரியும். அவ்வளவு வழிகளை தாங்கினவன் எல்லாம் யோசித்து உழைத்தது என் வாரிசுகளுக்கு அசிங்கமான பெயர் வாங்கக்கூடாதுன்னு தான். இனிஷியல் இல்ல ஆனென்றால் ஊரில் இருக்கும் அத்தனை ஆண்களையும் என் அம்மாவுடன் இந்த சமுதாயம் இணைத்து பேசும். என் தாய்ப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட ஆள் அவர். எவ்வளவு அசிங்கப்பட்ட போதும் இவர்தான் என் அப்பா என்று இதுவரை நான் போய் சொல்லியதும் இல்லை, இனிமேலும் சொல்ல போவதும் இல்லை. நீ என் அவர் பேச்சை கேட்டு இங்க வந்த. எனக்குன்னு இருப்பது என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க. நீங்க 3 பேரும் தான். எந்த சித்தப்பனும் உனக்கு இல்லை, சரியா? என் பேரு உங்களுக்கு வரக்கூடாது என்று அந்த நாச்சிமுத்து கொடுத்த அப்பன் இல்லாத பிள்ளை என்ற அவ பேரை மாற்ற எத்தனை இரவுகள் உறங்காமல், எத்தனை பகல்கள் சாப்பிடாமல் உழைத்திருக்கிறேன் தெரியுமா? ஏனுங்கப்பா, பணம் இருந்தா மட்டும் உங்க அப்பா உங்களை பிள்ளைன்னு சொல்வாரா? அவர் யார் என்ன பிள்ளைன்னு சொல்றதுக்கு? பணம் தான் ஒருவரின் உயரத்தை கணிக்கும். எல்லாம் பேரையும் மாற்ற பணத்தால் முடியும். அதற்கு பணம் வேணும். அதான் அப்படி உழைச்சேன். உங்களுக்கு என்ன அடையாளம் தான் வரும். அப்போ நான் அந்த கெட்ட பேரை மாற்றணும் என்று இரவும் பகலாக உழைச்சு வந்திருக்கிறேன் என்றால் எல்லாம் உங்க 2 பேருக்காகத்தானே. இந்த பள்ளிக்கூடம், இந்த புகழெல்லாம் நாச்சிமுத்து என்னும் மனிதன் கொடுத்ததில்லை. உன் அப்பனின் வியர்வை. எனக்கு நீ உயிரோடு இருக்கணும்ப்பா. தயவு செஞ்சு கிளம்பிடு. உன் அப்பனை நீ அரக்கன் என்று கூட நினைச்சுக்கோ. ஐயோ அப்பா, நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. என்ன பேச போற? உன் சித்தப்பனை கொன்னவனை பழி வாங்காமல் நீ எதுக்கு உயிரோடு இருக்கன்னு? அவன் யாருடா? அப்பனே இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் சித்தப்பண்ணு தெரியலங்கப்பா. ஆனா ஒருத்தன் ஃபோன் பண்ணி மரியாதை என்று தெரியாமல் 1 வாரத்துக்கு முன்னாடி பேசினா. நீ ஈஸ்வர பெற்ற அந்த அள்ளி மகாராணியை கட்டி கஷ்டப்படுத்துவியோ இல்லை ஒரே நாளில் கூட்டிட்டு போய் கொலை பண்ணுவியோ? அது ஓ இஷ்டம். உனக்கு அவளை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என் இரத்த உறவு நீ என்பதால் அவளை உனக்கு கொடுக்குறேன். 2இல் 1 நீ பண்ணாட்டி உன்னை நான் பண்ணிடுவேன். நீ உன் சித்தப்பாக்காக எதுவும் பண்ணலை தானே? நீ இதை பண்ணாட்டி உன் கண்ணு முன்னாடி உன் அப்பனாத்தா உன் தங்கச்சியை நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி மிரட்டி ஃபோனை வச்சுட்டான். 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, இனிமே நினைச்சாலும் அந்த பொண்ணு மயில் நீயே காப்பாற்ற முடியும்
முடியாது, அவளுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் என்று சொல்லி ஃபோனை வச்சுட்டானுங்கப்பா. எனக்கு அப்பனே இல்லைன்னு சொல்கிறேன்னா எவனோ ஃபோன் பண்ணுறான்னு சொல்கிறேன். நீ எனக்கு தம்பியே இல்லைடா, எவனோ ஒருத்த உன்னை சிக்க வைக்க பிளான் பண்ணுறான். அதான் எனக்கும் தெரியலைங்கப்பா. இப்போதான் நாங்கள் 3 பேரும் நல்லா இருக்கோம்ல. நீ இப்போ உடனே கிளம்பு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் உயிருக்கு ஆபத்து. அவன் தன் அம்மாவை பார்க்க அவர் எங்க இப்போதான் நம்ம பிள்ளை வந்திருக்கான், அதுக்குள்ளே என்ன அவசரம்? எனக்கு என் அப்பனை விட அந்த ஈஸ்வர் மேலே தான் பயம். என் அப்பன் பைத்தியக்காரன். அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணினாலும் அந்த ஈஸ்வர் தப்பாக நினச்சி என் பிள்ளைய ஏதாச்சும் பண்ணிட்டா, அர்ஜுன் நீ கிளம்பு, அவளுக்கு ஏதாச்சும் ஆகிட்டா என்ற பயமே அவனை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அப்பா நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கேன், நாளைக்கு கிளம்பிடுறேன். ஒரே ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நீ கிளம்பிடணும். சரிங்கப்பா என்றவனுக்கு அந்த ஒரு நாள் அவ்வளவு முக்கியமாக இருந்தது. அவன் மனமெல்லாம் பயந்த ஒரு காரணம், அவளின் எதிர் வீட்டில் இருக்கும் தன் உயிர் நண்பன் மகிழினியை ஒரு வாரமாக வீட்டில் காணவில்லை என்று சொன்னதுதான். சற்று நேரத்தில் நண்பன் வர அவனோட பின்வாசல் வழியாக கிளம்பி விட்டான் அவன். அன்னம் தயாரித்த உணவுகளை எல்லாம் காருக்குள் வேலைக்காரர்கள் எடுத்து வைக்க எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். ஆதினி, பெரிய தாத்தா இன்னைக்கு பாட்டிக்கு நினைவுக்கு என்ன பண்ணுவார்? அவர் நிறைய பேருக்கு இன்றைக்கு உதவி செய்வார். முக்கியமா இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருப்பார், யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டார். இந்த நாளில் அவர் முகமே ஏதோ செய்யக்கூடாத தப்புக்கு மன்னிப்பை என் மாமியார் படத்துக்கு முன்பு நின்று மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பார். வாய் விட்டே கேட்பார், என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னித்து விடுமா என்று சொல்லிக்கொண்டே இருப்பது பல முறை நான் கேட்டிருக்கிறேன். அதை நானும் பல முறை பார்த்திருக்கிறேன். அப்போ தாத்தா ஏதோ செய்யக்கூடாது தப்பு செஞ்சிருப்பாரு போல. அவர் என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் பிள்ளைகளை தங்கமா வளர்த்திருக்கார். சிறந்த அப்பா, சிறந்த தாத்தா, எனக்கு சிறந்த மாமனார். எனக்கு மட்டும் அவர் சிறந்த தாத்தா இல்லை என்றால் கண்ணீரோடு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் இப்போ வரை மற்றவர்களுக்கு கண்டிப்பானவர் அவர். ஆனால் உனக்கு மட்டும் செல்லமான தாத்தாவாக நின்றிருக்கிறார். உனக்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுவார். அந்த நன்றியை கொஞ்சம் மனசுக்கு வச்சுக்கோமா என்ற பேத்திக்கு ஆறுதல் சொல்லும் பொருட்டு, அஞ்சு அத்தை, நாளைக்கு என் பிள்ளைகள் அஞ்சு அவங்க தாத்தாவை பற்றி இப்படிதான் பெருமையா பேசுவாங்க. என் புருஷன் யாரையும் அதிகாரமிக்க தோரணையோடு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்க மாட்டார். அதனால உன் பையனுக்கு எல்லாம் பண்ற புருஷரிடம் பயம் இருக்காது. ஆனா என் பிள்ளைங்க 3க்கும் அவங்க தாத்தா மேல பயம் கலந்த மரியாதை இருக்கும். அப்படி இருந்தாதான் ஒரு விஷயம் மனசுக்குள் அதிகார தோரணையோடு பதியும். அவங்களும் அதை பின்பற்றுவார்கள். ஆனால் என் புருஷனால உன் பையனை அடக்க முடியுமா? நீங்க ஏனுங்க அப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை என் பிள்ளை அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான் போல. அதிகாரம் எல்லாம் அவனிடம் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்க வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. எப்படி பெரிய தாத்தா அவங்க பேரனுங்க வளர்ச்சியை கண்ணால பார்க்குறாரோ அதே மாதிரி நீங்களும் உங்க பேர பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்ப்பீங்க. எனக்கும் ஆசைதான், உன் மகனுக்கு உன் மகனை மாதிரியே ஒரு பையன் பிறக்கணும். அப்போது அவன் எப்படி நடந்து கொள்வான் என்று பார்க்கணுமே என்ற ஆசை. என் தங்கத்துக்கு அவனை மாதிரியே குட்டி தங்கம் தான் பிறக்கும். பாருங்க, பார்க்கிறேன் என்றார் அவர். ஆதினி அன்புவை தன் மடியில் அமர வைத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும் கடைகளில் இருக்கும் பெயர்களை வாசித்து காட்டும்படி சொல்ல, அப்போது காருக்கு முன்னாடி எதிரே ஒரு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அவளும், குட்டி அந்த நம்பர் என்னன்னு சொல்லு. 101. வாவ், சூப்பர்டா தங்கம், மொத்தமா சொல்லு. 10. என்னது 10? அப்புறம் 10 1 கிழிஞ்சது போ. டோட்டல் சொல்லு. 3 டிஜிட் வந்தா அது 100. 110 அக்கா. அவ்வளோ சித்தி, இவனுக்கு ஃபீஸ் எவ்வளவு? 1 லட்சம். அவ்வளவும் வேஸ்ட்டு. போச்சு 1 லட்சம். ஏண்டி அப்படி சொல்ற? 101 முதல் 2 எண் மட்டும் பார்த்து 10, அப்புறம் 1 பிரித்து சொல்கிறான். அப்புறம் சேர்த்து சொல்லுன்னு சொன்னான் 110ன்னு சொல்கிறான். சரியா தானே சொல்லியிருக்கான்? 10 அப்புறம் 1ன்னு. அவ்வளோ புன்னகையாக, சித்தி அவனுக்கு முழுசாக சொல்ல தெரியலை. 1க்கும் 10க்கும் என்னடி பெரிய வித்தியாசம்? 1 பக்கத்தில் 0 போட்டால் 10 ஆயிடுச்சு. அவன் என்ன MBBSஆ படிக்கிறான்? இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவ்வளவு சொல்கிறதே பெருசு. அப்புறம் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க தான் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க. இவனுக்கு மேக்ஸ் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான்? நம்ம கம்பெனியாக இருந்தாலும் மேக்ஸ் தெளிவாக தெரிஞ்சால் தானே என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இன்னும் வருஷம் பல இருக்குது. இன்றைக்கேவா போக போகிறான்? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செம்மையாக சொல்லுவான். நீ பார்க்க தானே போகிற. அதுக்கு இப்போ இருந்தே இவன் படிக்கணும் சித்தி. அதெல்லாம் சூப்பராக படிப்பா இல்லையாட கண்ணா? அவனோ, அம்மா ஐஸ்கிரீம். பேரனை ஒரு பார்வை பார்த்த நம் அஞ்சு, நீ இப்படி சொல்லி அவனை உசுப்பி விட்டு எங்கே கொண்டு வந்து நிறுத்த போகிறேன்னு தான் தெரியலை. எனக்கு என்னவோ பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல் மாற்றி தூக்கிட்டு வந்துட்ட என்று தான் நினைக்கிறேன்.
ஏன் எவ்வளவு தெளிவா படிப்பு பத்தி பேசுறோம். அவன் கொஞ்சமாவது காதில் வாங்காமல் ஐஸ்கிரீம்னு கேட்குறான். அத்தை, வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுல இருந்து ஆசையா கண்ணு கூட மூடாமல் வாங்கி வச்சிருக்கேன். என் பையனை இப்ப வர தனியா விடல, பொசுக்குன்னு மாற்றி தூக்கிட்டேன்னு சொல்றீங்களே. இவன் பண்றதெல்லாம் பார்த்தா என் மகனை மாதிரியே இல்லம்மா. அதான். ஐயோ அத்தை, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க என்றால் நெஞ்சை பிடித்து. அவரோ தலையில் அடித்து, நான் உங்க வீட்டு வர்க்கமோன்னு நினைச்சேன். ஆத்தாடி, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இப்போதான் உயிரே வந்துச்சு. அதில் ஆதினி சத்தமாக சிரிக்க, அஞ்சு என்னடி சிரிப்பு, சித்தப்பா மாதிரி குணம் இல்லைன்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? பின்ன அத்தை பேசினதில் நானே ஷாக் ஆயிட்டேன். அண்ணம், உன் பையன் பண்ற சேட்டையை பார்த்து சொல்றேன் ஆத்தா, இவ என் பையனை மாதிரி இல்லையேன்னு. நீங்க அவர் எங்கேயாச்சும் வெளியே கொஞ்சம் விட்டு இருந்தா தானே சேட்டை பண்ணுவாரா இல்லையான்னு தெரியும். விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து கம்பெனின்னு விட்டீங்க. அப்புறம் பெரிய தாத்தா வளர்ப்பு வேற, கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வெறப்பாதான் திரிகிறார். அஞ்சுவின் பதிலில் அவரின் முகம் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஒருவேளை என் மகனை விட்டிருந்தால் இப்படிதான் இருந்திருப்பானோ என்று அவர் பேரனையே பார்க்க, அவளோ, அத்தை, என் மகனை பற்றி கவலையை விடுங்க அத்தை. உங்க பையனை மட்டும் படிச்சு இப்ப என்ன பக்கமா எழுதிட்டு இருக்காரு. கம்பெனியில் அவருக்கு கீழே எத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. பின்னொரு காலத்தில் உங்க பையனை விட என் பையன் பெரிய ஆளா வருவான் பாருங்க. அதில் மருமகளே பார்த்து, நடந்தா நல்லா தான் இருக்கும், நடக்கும். அன்னைக்கு நான் காலரை தூக்கி விட்டு கெத்தா சொல்வேன், பாருங்க என் மகனை பாருங்க அத்தை என்ன. அதை சொல்லும் போது அஞ்சுவின் முகத்தில் அப்படி ஒரு பரவசம். அவள் சொல்வது என்னவோ கண் முன்னாடி நடப்பது போல் அதை அனுபவித்து ஒரு தாயாய் அவள் சொன்ன விதத்தை பார்த்து அன்னம் பூரித்து போக, ஆதினிக்கு ஒரு நிமிடம் நமக்கேன் இப்படி ஒரு அம்மா இல்லை என்று ஏக்கமாக இருந்தது. ஈஸ்வர், தீபக், நம்ம ஒவ்வொரு கட்ட நகர்வும் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு இன்ச் கூட பிசிறு தட்டக்கூடாது. நம்ம பொண்ணுங்க கிளம்பிட்டாங்க, நம்மளோட கண் முழுவதும் அந்த வாகனத்தின் மீது இருக்கணும். பண்ணிடலாம் சார். நான் அவினாசி கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன், நீ பாரு. இப்போ அர்ச்சனையா? நாளைக்கு சாமிக்கு படையிலே போட்டுடலாம் சார். இன்னைக்கு என் பாட்டிக்கு நினைவு நாள், அதனால் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்க சார். இந்த கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்மாறன் இவங்களெல்லாம் என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சதும் அந்த பெங்களாவில் வைத்து அவனுங்களை முடிச்சிடலாம். ஏற்கனவே அந்த வடிவேலன் ஆக்சிடென்டில் இறந்துட்டான ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் தமிழ்மாறனும் கிருஷ்ணமூர்த்தியும் இறந்து போனா நம்ம கம்பெனி ஆட்களுக்கு என்னவோ நடக்குது என்று நினைத்து சந்தேகம் வராதுங்களா சார்? போலீஸுக்கு ஒருத்தன் செத்து போனா சந்தேகம் வரலாம், ஒரு கூட்டமே அழியும் போது எப்படி வரும்? அதை நான் பார்த்துக்கிறேன். தீபக்கு புரிந்து போனது இன்னைக்கு ஒரு திருவிழாவை இருக்கு என்று. தன் தலையில் எதையும் சுமத்த மாட்டார் அவர். எல்லாம் சுமையும் அவரை சுமந்து கொள்வார். அதை குறைக்கலாம் என்றாலும் தனக்கு ஒரு கஷ்டத்தையும் தரமாட்டார் என்பது அவன் அறிந்த விஷயம் என்பதால் அவர் இருக்க பயம் ஏன் என்பது போல் தீபக் அடுத்த செயலை செய்ய களம் இறங்கினான். மகள் பிரியா இருவரும் வெளியே செல்வதற்காக அவுட் பாஸ் வாங்கி கொண்டு வெளியே வர அவர்கள் முன் ஒரு கார் வந்து நின்றது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காருக்குள் ஏறி அமர்ந்ததும் ஓட்டுநர் பேர் காளி. அவனோ, உன்கிட்ட செல்போன் ஏதாச்சும் இருந்தா அதை என்கிட்ட கொடுங்க. மகிழினி, எங்க அம்மா கூப்பிட்டா அப்புறம் எப்படி பேசுறது? அவன் பிரியாவை பார்க்க, பிரியா, ஏன் அம்மா மட்டும் நான் ஃபோன் எடுக்கலனா அடுத்த 10 நிமிஷத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்த அக்காவின் வீட்டுக்கே போயிடுவாங்க. அப்புறம் என் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு திருப்பூர் வந்துடுவாங்கன்னா மொத்த ஊரும் திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணிடுவாங்க. ஃபோன் வேணுமா என்றதும் அவனோ அதற்கு பிறகு அந்த ஃபோன் கேட்கவே இல்லை. இப்போ நீங்க எங்க கூட வரதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவீங்களா? அவன் திரும்பி முறைக்க, மகிழ், சம்மதம் என்பதால் தானே நான் காரில் ஏறி உட்கார்ந்துருக்கோம். அவன் முகத்தை மூடி இருந்ததை கண்ட மகிழ், டிரைவர் அண்ணா, நீங்க ஏன் முகத்தை மூடி இருக்கீங்க? எங்களை எதுவும் கடத்திட்டு போறீங்களா? அவன் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். சட்டென்று அவனோ வண்டியை விட்டு இறங்கி போனான். பிரியா, பெரிய மன்மத குஞ்சு, முகத்தை மூடிட்டு தான் கடத்துவார். பழைய சினிமா பார்த்து போர் அடிக்கிறானுங்கடி. இந்த பில்லா படத்தில் வர மாதிரி 40 காரெல்லாம் வந்து சீசிங் பண்ணா செம்மையா இருக்கும்ல. அவள் முறைக்க, ஏண்டி மகிழ், என்ன இந்த மாதிரி நேரத்தில் உனக்கும் எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இங்கே இருந்து இந்த காரை சேஸ் பண்ணிட்டு வந்து நம்மளை காப்பாற்றினா செம்மையா இருக்கும்ல. வாய மூடு மென்டல். எனக்கெல்லாம் சேஸ் பண்ணி வர அளவுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை. எனக்கெல்லாம் ஆள் இருக்கு, இதுக்கெல்லாம் மச்சம் வேணும்டி. மகிழ், வாய மூடு மென்டல். சூழ்நிலை புரியாம ஏதாவது பேசிக்கிட்டு உனக்கு ஆள் இல்லைன்னு பொறாம. இப்போ ரொம்ப முக்கியம், நானே இந்த டிரைவர் ஏதோ போய் பிளான் பண்ண போறான்னு இருக்கேன். பிரியா, அவனை பார்த்தா பயமா இருக்க உனக்கு? பாவமா தான் இருக்கு. ஏன், இவன் 5-10 ஆசைப்பட்டு அல்லக்கை வேலை பார்த்து நாளைக்கு காலையில் இந்த உலகத்தை பார்ப்பானோ இல்லையோ? பிரியா, ஏண்டி, நம்ம பார்ப்போமா?
அதை நான் நாளைக்கு காலையில் சொல்கிறேன். ஏன் அன்னைக்கு மாதிரி என் உயிரோட விளையாண்ட அவளை கொன்னுடுவேன். இங்கே ஏதாவது மாட்டி விட்ட உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்காக துணைக்கு வந்த நீ என் கூட சாக வர மாட்டியாடி? உங்கள் வீட்டில் நான் இல்லாட்டியும் மற்ற 4 பேரும் சேர்ந்து இன்னொரு குட்டி நாட்டையே உருவாக்கிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி தான் இருக்கேன். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை உருவாக்க முடியாவிட்டாலும் திருப்பூர் அளவுக்காவது என் வாரிசுகளை நான் உருவாக்க நான் உயிரோட வேணும். அவ்வளவு பிள்ளைகளாக பெற்றுக்க போகிற உங்கள் தாத்தாவை பார்த்ததோ எனக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. நான் பாட்டியாக இருக்கும்போது என்னை சுற்றி நிறைய பிள்ளைங்க இருக்கணும், அவ்வளவுதான் ஆசை. தலைக்கு பக்கத்தில் 10 பேர், காலுக்கு பக்கத்தில் 10 பேர பிள்ளைங்க என்று எதையாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க அத்தா என்று கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. மகிழ் அதை ரசித்து சொன்ன விதத்தில் சிரித்து விட்டாள். நீ பாட்டியானாலும் இதே மாதிரி கியூட்டா இருப்படி. ஆனா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்க மாட்டேன்டி. என் புருஷனை கூப்பிட்டு தனி கொடுத்தன வந்துடுவேன். ஏண்டி இப்படி பேசுற? பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னும் ஊரெல்லாம் கம்பெனி வச்சிங்க. ஒவ்வொரு கம்பெனியில் எத்தனை பிரச்சனை வச்சிருக்கீங்களோ. நான் என்ன என் பிள்ளைகளை போருக்கு அனுப்புகிற மாதிரி இந்த பன்னாடைகளிடம் அனுப்ப மாட்டேன். எனக்கு என் குடும்பத்தை காப்பாற்றணும். அதனால் நாங்கள் தனியாக போய் ஜாலியாக இருப்போம். என்ன பிரியா? சரி சரி, ஈஸ்வர் மாமாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டியாடி? என்னென்னு? நம்ம கிளம்பிட்டோம் என்று இந்நேரம் கேமராவில் பார்த்துருப்பார். பிரியா, சரி நீ லொக்கேஷன் ஆன் பண்ணி அனுப்பிட்டு செல் சைலண்டில் போடு. கிளம்பும்போது பண்ணிட்டேன். கொஞ்சம் நீயும் அறிவாளி தான் போ. பொடி லூஸு. லூஸாக இருக்க போய் தான் உன் கூட வந்திருக்கேன். அறிவாளியாக இருந்தால் வந்திருப்பேனா என்ற பிரியா ஜன்னலை பிரித்து எட்டி பார்த்து இறங்கி போனவன் என்னடி பண்ணுறான்? சீக்கிரம் நம்மளை கடத்திட்டு போய் விட்டா தானே அடுத்தடுத்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியும். அப்படி அவசரமாக போய் அம்மனி என்னத்துக்கு இழுக்க போகிறீங்க? ஒரு வாரமாக இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்குது. உனக்கு பயமே அண்ணன் முகிலன். வேற யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டு வந்தானே? பின்ன உன் அண்ணனுக்கு இங்கே ஒருத்தி காத்துட்ருக்கேன். என்னென்ன சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு அங்க ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டா நான் என்ன ஆகுறது? அப்புறம் என் நிலமா? சரி போய் மட்டும் என்ன பண்ணுவ? போனதும் முதல் இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் உன் அண்ணன் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காருன்னு பார்க்கணும். ஷெய், நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதெல்லாம் இல்லை. பக்கத்தில் இருந்தாலே உன் அண்ணன் பேசுகிற பேச்சுக்கு 100 பிள்ளைகளை சுற்றி நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்கும். இப்போ எங்கேயோ இருக்கார். எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாரோ. அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் என்னை பார்த்தாதான் ஐயோ நமக்காக ஒருத்தி இந்தியாவில் இருக்கா, நாம் ஏதாவது தப்பு பண்ணினா அவள் பேச மாட்டா, சண்டை போடுவா என்ற பயம் இருக்கும். எனக்கு வீட்டுக்கு போய் 1008 வேலை இருக்கு. இறங்கி போனவனை லேட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து வேலையை செய்ய சொல்லுடி என்றாள் கால் மேல் கால் போட்டு. ஏனோ எந்த கவலையும் இல்லாமல் பேசும் அவளை பார்த்து மகிழினிக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. என் கூடவே இவளை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. இறங்கி போனவன் சுரேனுக்கு அழைத்து, நான் ஃபோன் கேட்டா அந்த பொண்ணுங்க இப்படி பேசுதுங்க, எதுக்கு முகமூடி போட்டிருக்கீங்க, கடத்திட்டு போறீங்களா என்றெல்லாம் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நீ அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தலையாட்டு. அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு வந்த அப்புறம் நம்ம பேச்சை கேட்க வைப்போம். நாளைக்கு இந்த உலகத்தை பார்க்க அவளுங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அதனால நீ தைரியமா போ. ஓ மூஞ்சி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா கிளம்புறேன். ஜெயா அங்க வந்துட்டு இருக்கானுங்கண்ணா. சரி போ, சீக்கிரமா அவளுங்களை கொண்டு வந்து சேரு. அதை முடிச்சு விட்டு அந்த ஈஸ்வர் பொண்ணை கண்டுபிடித்து அவளையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அங்க கொண்டு வந்து சேர்த்துடு. 1 கோடி தரேன். ஏனோ 1 கோடி என்றதும் வேகமாய் செஞ்சுட்டு வேணா என்றதும் 1 கோடி கொடுத்த தைரியத்தில் அவன் வண்டியை ஓட்டினான். கூடவே யாருக்கோ ஃபோன் பண்ணி கொண்டிருந்தான். கொஞ்ச தூரம் போனதும் அந்த வண்டிக்குள் இன்னொருவன் வந்து ஏறினான். எங்க ஜெயா போன? சின்ன வேலை என்றவன் திரும்பி பின்னாடி இருக்கும் 2 பெண்களையும் உற்று பார்த்தான். சலனம் 295. காளி ஜெயாவிடம், எங்கடா போன இவ்வளவு நேரம்? அண்ணா உன்னை கேட்டுட்டே இருக்கார்டா. அவனோ தனது மீசையை திருகியபடி சிரித்தான். ஜெயா படித்தவன் என்பது அவனது பேச்சில் தெரியும். அவன் முகம், உடை அதையெல்லாம் பார்த்தால் இவன் ஒரு ரவுடி என்று யாரும் நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு அப்பாவியான முகம் போலீஸ்காரர்கள் கையில் சிக்கினால் கூட அந்த முகத்தை பார்த்ததும் விட்டு விடுவார்கள். 2 பெண்களும் அவர்களின் பேச்சை கவனியாதது போல் கவனித்தார்கள். ஜெயா சிரிப்பை பார்த்த காளி, என்னடா உன் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது? நம்ம சீக்கிரம் செட்டில் ஆயிடுவோண்டா. நம்மளும் பொண்டாட்டி புள்ளக்குட்டின்னு செட்டில் ஆகணும். நீ வேற ஏண்டா? காசு பணம் இருக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டானுங்க, நமக்கு யார் தருவானுங்க? நம்மளும் காசு பணம் இருக்கிற மாதிரி ஆகிடலாம் சீக்கிரம். எப்படி? ஒரு பெரிய வேலை ஒன்று வந்திருக்கு. எங்க? அது நம்ம போற வழியில். ஆல்ரெடி ஒர்க்கில் தானே இருக்கோம். இப்போ எப்படி இன்னொரு வேலை? சிம்பிளான வேலை மச்சி, ஆனால் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம்.
எவ்வளோ பேமெண்ட்? 1 கோடி வரை பேசலாம்னு நம்ம ராக்கி சொன்னா. இவ்வளோ காசுனா ரிஸ்க் அதிகம் தானே. என்ன வேலைன்னு தெரியல, ஆனால் ரிஸ்க்குன்னு மட்டும் கொடுக்குற காசை வச்சு புரியுது என்ன வேலை ஏதுன்னு. இப்போ ஃபோன் வரும். டேய் அப்போ சேர்த்து கேளுடா, இப்போ நம்ம பஞ்சத்துக்கும் பெரிய பணம் வரும். எவ்வளோ? 1 கோடி தான். அப்போ ஒரே வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக போயிடலாம். கால் வரட்டும், அது சம்மந்தமாக பேசணும் என்றவன் ஃபோன் வர, மச்சி வண்டி நிறுத்து. டேய் சும்மா இங்கே பேசு. அவனுக்கோ அழைப்பை ஏற்கலாமா வேண்டாமா என்ற யோசனை. வண்டியில் இருவர் இருப்பதால், ஹே நிறுத்துடா, வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு சுரேன் அண்ணா சொல்லியிருக்கார், இங்கே பேசு. ஃபோன் வந்து கொண்டே இருக்கவும் அழைப்பு ஏற்றவன், சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? அந்த பக்கம் என்ன பேசுகிறார்களோ தெரியவில்லை, ஆனால் இவனின் பதில் மட்டும் எல்லாருக்கும் கேட்டது. ஜெயா, சார் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம், பேமெண்ட் கொஞ்சம் கூட்டி கொடுங்க. 1 கோடி பத்தாதுங்க, போனால் எங்கள் உயிரை கூட போகலாம். மோதுற ஆள் பெருசு, 2 கோடினா பண்ணிடலாம். ஓகேங்க சார், ஆளை தூக்குனா போதுமா இல்லை ஆளை காலி பண்ணணுமா? அருகில் இருந்த காளி அதற்கு அலட்டி கொள்ளவில்லை. ஆனால் கேட்ட 2 பெண்களுக்கும் இவனுக்கு ரொம்ப மோசம் என்று மட்டும் தெரிந்தது. அந்த பக்கம் என்ன சொன்னார்களோ, சார் நீங்கள் தான் கேட்டதும் இவ்வளோ தரேன்னு சொல்கிறீங்கன்னா ஆள் பெரிய இடம் போல கண்டிப்பாக பண்ணிடுறேன். கண்டிப்பாக இன்னைக்கு முடிச்சிடுறேன் சார். இப்போ அட்வான்ஸ் பண்ண 1 கோடியை பணமாக நாங்கள் சொல்கிற இடத்தில் கொடுத்துட்டு கால் பண்ணுங்க. பேலன்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு வாங்கிக்கிறோம் சார். அக்கௌண்ட் வேணாம், வேலை முடிஞ்சு நேர்லையே வாங்கிக்கிறோம். அங்கேயே மும்பைக்கு வந்து. ஓகேங்க சார், என்ன ஆனாலும் உயிரே போனாலும் சம்மந்தப்பட்டவங்க ஊரோ பேரோ வெளியே தெரியாது. அதான் எங்கள் தொழில் மேலே சத்தியம். ஷோர் பண்ணிடுவேன். சற்று நேரத்தில் காளிக்கு ஃபோன். மச்சான் பணம் வந்துட்டு என்று. காளி, டேய் பணம் வந்துடுச்சாம். இவன் எதிரே பேசியவருக்கு பதில் சொல்லி முடித்து அழைப்பை துண்டித்தான். காளி, எப்படிரா காசை கையில் வச்சுட்டு திரிவானுங்களா? எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள மாற்றி இருக்காங்க? பணக்காரண்டா, அவனுக்கு 1 கோடி எல்லாம் 1 ரூபாய்க்கு சமம். காளி புன்னகையுடன், என்ன ஜெயா, என்ன வேலை, மேட்டர் ரொம்ப பெருசா? இவ்வளோ சீரியஸாக பேசின. அவன் திரும்பி பின்னாடி இருக்கும் 2 பெண்களையும் பார்த்தான். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், இன்னைக்கூட எல்லாம் ஃபினிஷ். நீ விஷயத்த சொல்லு. மகளும் பிரியாவும் தங்களை பற்றி தான் பேசிக்கொள்கிறார்கள் என்று தெரிந்தும் கண்டு கொள்ளவில்லை. ஜெயா, ஹோ அப்படியா என்றவன் 2 பெண்களையும் அப்பாவியாக பார்த்து, ஹோ 2 பள்ளிக்கடாவா? அவர்களையே என்று பார்த்துவிட்டு, ஒரு சின்ன பையனை கடத்திட்டு வர சொல்லியிருக்காங்கடா. டேய் நம்ம பார்க்குறது அதை விட முக்கியமான வேலை. அண்ணாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய் இதையெல்லாம் நீ ஏன் அண்ணா கிட்ட சொல்கிற? அந்த குடவுனில் அந்த பையனையும் கொண்டு வந்து வச்சிடுவோம். செய்ய சொல்கிறவர் பெரிய கோடீஸ்வரர், பெரிய கை, காசு நிறைய கொடுப்பாங்க. மொத்தமாக காசு வாங்கிட்டு மும்பை பக்கம் போய் செட்டில் ஆயிடலாம். அப்புறம் எதுக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு? காளி, டேய் முதலில் இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் பண்ணலாமா? நம்ம போகிற வழியில் தான் அந்த வேலையும், அதையும் முடிச்சிடலாம். யாரடா அந்த பையன்? தொழிலதிபர் ஈஸ்வரின் பையன். அதுவரை வேடிக்கை பார்ப்பது போல் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மகிழினிக்கு தன் தம்பி என்றதும் நிமிர்ந்து அமர்ந்தாள். அவளுக்கு ஒரு நிமிடம் இதயம் வாய் வழியே வந்துவிடும் அளவுக்கு எகிரி துடித்தது. பிரியாவுக்கு இப்போதுதான் சீரியஸ்னஸ் புரிந்தது. இவர்களின் செயல் என்னவென்று. பிரியா அவளின் கைப்பிடித்து வெளியே மூடி நம்ம பார்த்துக்கலாம் என்று சமாதானம் செய்தாள். அந்த நேரம் சிக்னல் விழ கார் கோவையிலிருந்து கருமத்தம்பட்டி போகும் சாலையின் பிரிவிற்காக காத்து நிற்க அவளின் முகம் படபடப்பில் வியர்க்க கண்ணெல்லாம் கலங்கியது. ஐயோ அன்பு, அவனுக்கு என்ன தெரியும்? வீட்டுக்குள் இருக்கானா, என்ன பண்றான்? அப்பாவுக்கு உடனே சொல்லணுமே என்று யோசிக்கும் போது ஃபோன் எடுத்து எதுவும் செய்ய முடியா நிலை. பிரியா, அண்ணா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்கினா, இவளுக்கு ஒரு மாதிரி வேர்க்குது. காளி, டே ஜெயா, நீ பேசின பேச்சில் பிள்ளைக்கு பயம் வந்துச்சு போல, நீ பார்த்துக்கோ. நகர்ந்தாளுங்க, நம்ம கதி அதோ தான் என்றவன் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு போனான் வாட்டர் பாட்டில் வாங்குவதற்காக. பிரியா 2 பக்கமும் இருக்கும் காரின் ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டாள். அப்போது வீசும் குளிர்ந்த காற்று அவளை தேற்றும் என்று நினைத்து ஜன்னல் பக்கம் முகத்தை மகிழ் நீட்ட அவளுக்கு நேரெதிரே தீரன். தீரன் கோயம்புத்தூரில் முடிக்க வேண்டிய வேலைக்காக பைக்கில் வந்து கொண்டிருந்தவன் சிக்னல் விழ காத்திருக்கும் போது திரும்ப அங்கே மகிழினி. அவனோ ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். ஒரு சாதாரண காரில் இவள் எங்கே? யார் இவன்? இவள் எங்கே இந்த பக்கம்? எங்கே பயணிக்கிறாள் என்று பல யோசனைகளோடு சிக்னல் விழுவதற்காக காத்திருந்தவன் அவன் வண்டியை யூட்டர்ன் போட மகிழ் வேகமாக குனிந்து கொண்டவள் தனது துப்பட்டாவை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டாள். பிரியா, என்னடி நீ இந்த பக்கவா? ஏன் சொல்றதை கேளு. அவள் மாறி அமர தண்ணி வாங்க போனவன் வந்து காரின் கதவை திறந்து உள்ளே ஏறி அமர்ந்தபடி அவளை பார்த்து, என்னம்மா பண்ற? வாமிட் வர மாதிரி இருக்கு, எதா இருந்தாலும் காருக்குள்ளே எடு என்று சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்டினான். தீரன் படு வேகமாய் அவள் இருந்த பக்கம்
வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தான். ஜன்னல் வழி பார்த்த மகிழுக்கு திக் திக் என்றிருந்தது. ஐயோ, இவரே வராரு. அவனோ படு வேகமாக வந்து எட்டி பார்க்க மகிழ் அந்த பக்கம் முகத்தை மூடியபடி திரும்பிக் கொண்டாள். பிரியா அங்கே வந்தவனை பார்த்து என்ன என்பது போல் பார்க்க தனக்கு தானே கேட்டுக்கொண்டான். டே, நிஜமா அவளை தான் பாத்தியா என்று. ஆமாம் என்றது மனம். அவள் இல்லடா, உனக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் அவளை போல் தெரிகிறார்கள் என்று மனம் சொல்ல அந்த கண்களை எப்படி என்னால் மறக்க முடியும், அது அவள் தான் என்று குனிந்த பிரியாவை தாண்டி அவன் மறுபக்கம் பார்க்க முகத்தை மூடியபடி ஒருத்தி ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டிருந்தாள். மெல்ல விரல் பார்த்தான். அவளின் கைகள் ஒன்றோடு ஒன்று பிசைந்து கொண்டிருந்தது. அதில் அவன் ஏற்படுத்திய தழும்பு அவள் தான் என்று உறுதியாக சொல்ல வண்டி ஓட்டி கொண்டிருந்தவனோ எவனோ ஒருத்தன் வேவு பார்க்கறான்டா. ஜெயா மச்சான், வேவு பார்த்தா போற போக்கில் ஒரு தட்டு தட்டிவிடு, விழுந்து சாகட்டும். அவன் காரை படு வேகமாக ஓட்டினான். மகிழ், அவர் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்க வந்திருக்காரு போல, எதுக்கு அவரை தச்சிங்க? பிரியா, பாரு அம்மனிக்கு கரிசனத்தை என்று நினைத்து அவளையே ஒரு மாதிரி பார்த்தாள். தீரன் மனமோ எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது இவள் ஏன் தெரியாதவர்களோடு பயணிக்கிறாள், இவள் ஏன் இந்த வண்டியில் போகிறாள் என்ற வாகனத்தை அவள் இருக்கும் பக்கம் திருப்பி கொண்டு வந்தான் தீரன். ஜெயா மச்சான், பின்னாடி வரவன் பார்வையே சரியில்லை, ஏதோ தப்பா படுது, பார்த்தா பெரிய இடம் போல் தெரியுது, சீக்கிரம் வண்டியை செலுத்து என்று சொன்னதும் ஓட்டுபவன் வடு வேகமாய் ஓட்டினான். ஆமை வேகத்தில் நகர்ந்த வண்டி இப்போது கார் பந்தயத்தில் ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருந்தது. மகிழுக்கு நெஞ்சு கூடி ஏறி எகிரியது. இதுவரை போட்டு வைத்த பிளான் எல்லாம் பக்காவாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் ஏதாவது பண்ணி விடுவாரோ என்ற பயம் அவளுக்கு. பிரியாவுக்கெல்லாம் புரிந்தது. வந்திருப்பவர் இவளை தேடித்தான் வந்திருக்கிறார் என்று. அவளோ வெளியாளியே, யாருடி? மெல்ல மாமா என்றாள். எந்த மாமா? என் அத்தை மகன். ஓ என்றவள். இனி சேசிங் தான் என்றவள். அண்ணா பாட்டு போடுங்க, போர் அடிக்குது. அவன் திரும்பி முறைக்க பிரியா மௌனமாகிவிட்டாள். ஜெயா மச்சான், சும்மா ஒரு தட்டு தட்டிவிடு, அப்பதான் அவன் நம்மளை பின்தொடர மாட்டான் என்றது மகளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதெல்லாம் வேணாண்ணா, ஃபாஸ்டா போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பையனாமா பின்னாடி வரது. மகள் நிமிர்ந்து பிரியாவை பார்க்க பிரியா மிகவும் அசால்ட்டாக, எங்களுக்கு இந்த ஊரில் யாரை தெரியும் அண்ணா, பொண்ணுங்க அழகா இருந்தா 4 பேர் இப்படி பின்னாடி வரதான் செய்வாங்க, நீங்க பாட்டு போடுங்க என்றாள் மிகவும் கூலாக. அவள் முகத்தில் எந்த பயமோ பொய்யோ எதுவும் தென்படாததால் அப்போ பின்னாடி வரவன் சைட் அடிக்கத்தான் வருகிறான் என்று நினைத்து கொண்டார்கள் இருவரும். அவர்கள் வேகத்தை கூட்ட, காளி இப்படியெல்லாம் சைட் அடிக்க இவ்வளோ ஃபாஸ்டா ஒருத்தன் வரமாட்டான், உள்ளுக்குள் ஏதோ விஷயம் இருக்கு ஜெயா, இவளுங்களுக்கு அவனை தெரிந்திருந்தால் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தப்பி ஓடத்தானே பார்க்கணும், ஏன் எதுவும் சொல்லாமல் குனிந்து ஒளிந்து வராளுங்க, அவன் கூட போகத்தானே செய்வார்கள். காளி அப்போ என்ன பண்ண? இடிச்சு தூக்கு. மகிழ் ஐயோ வேணாம் என்னும் போது காளி பைக்கில் வரும் அவனை காரை வைத்து இடிக்க நெடுஞ்சாலையில் சரிந்து விழுந்தான் அவன். ஐயோ என்று பதட்டமாகி இரு பெண்களும் திரும்பி பார்க்க நெடுஞ்சாலையில் விழுந்த அவன் தனது காயத்தை கூட பார்க்காமல் நிமிர்ந்து காரில் போகும் அவளை தான் பார்த்தான். சரிந்த வேகத்தில் பேன் கிழிந்து காயங்களோடு இருந்தாலும் வேகமாக எழுந்து தனது வண்டியை எடுத்தான். பிரியா அவ்வளோ காயம் அவரின் கால்களில், ஆனாலும் பொருட்படுத்தாமல் என்னடி சர்க்கஸ் எல்லாம் காய்ச்சாரு, எனக்குன்னு ஆள் இல்லைன்னு சொன்ன, இவ்வளோ அடிபட்டோ உன் பின்னாலேயே வராரு. அவளும் அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும், என்னை பார்த்துக்க எனக்கே தெரியும், அதை விட என் அப்பா இருக்காரு, இவரே இப்படி என்று கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன் முன்னால் தனக்காக தவிக்கும் அவனின் புதுவித முகத்தை இன்றுதான் கண்டாள். அன்பு மாமா வண்டியை நிறுத்துங்க, ஏண்டா பாத்ரூம் போகணும், 2 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணிக்கோடா, கருமத்தம்பட்டி வந்துட்டா போயிடலாம், மா ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக போகணும், ஏண்டா வீட்டில் போக சொன்னேனே போலியா, அப்போ வரலை இப்போ வருது, அண்ணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாண்டா, நடு ரோட்டில் எங்கே போவ, ஆசிரமத்தில் எல்லாரும் பசியோடு இருப்பாங்க. அவனும் வயிற்றை தொட்டு காட்டி, அம்மா எனக்கு இப்போவே போகணும், அத்தை நிறுத்துங்க, இல்லாட்டி ஆய்க்காரா மாற்றிடுவான் என் மகன். அண்ணம் டிரைவர் துரையிடம், கண்ணா ஒரு ஓரமா நிறுத்துப்பா. அவர் கொஞ்சம் ஒரு ஓரமாக நிறுத்த மகனை இறக்கிவிட்டு அவன் டவுசர் எல்லாம் கழட்டி கொண்டே, கண்ணா நீ காலையில் போயிட்டா இப்படி கஷ்டப்பட வேணாம்ல, இந்த பக்கம் உன் அப்பா மட்டும் போனா அவ்வளவுதான், அப்போ எனக்கு வரலைங்கம்மா, இங்கே மட்டும் வரதாக்கும். ஆதினி கார் விட்டு இறங்கி நிற்க, அண்ணம் ஆத்தா ஏதாச்சும் குடிக்கிறியா, வேணாங்க அப்பத்தா. அண்ணமும் ஆதினியும் காருக்குள்ள வந்து பேசி கொண்டிருக்கும் போது அஞ்சு மகனை பார்த்து, சீக்கிரம் இருடா, வரலைங்கம்மா, ஏண்டா படுத்துற, அம்மா ஃபோன் எதுக்குடா, சிங் சாங், நீ அவனை பார்த்து தான் கெட்டு போற, அவன் நல்லவம்மா, என் ஃப்ரெண்டு, ஃபோன் எல்லாம் இல்லை, அப்போ போக மாட்டேன், அடி வாங்குவ என்றவள் அவனிடம் ஃபோனை கொடுத்து விட்டு காருக்குள் இருக்க
இருக்கும் வாட்டர் பாட்டிலை எடுக்க திரும்பும் போது பைக்கில் இருவர் காருக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தனர். யார் இவனுங்க என்று நினைத்தவள் ஏனோ மகனை தனியாக விட மனசில்லாமல் ஆதினியை கை காட்டி கூப்பிட, என்னங்க சித்தி, தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு வா. சித்தி, பாட்டிலில் ஹாட் வாட்டர் தான் இருக்கு. சரி நீங்க வா, அவள் வர தம்பியை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு காருக்கு பின்னாடி நேராக அவர்களை நோக்கி வந்து, யாருங்கடா நீங்க? அவளை கண்டதும் அவனுங்க வேகமாக வண்டியில் போக அவனுங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு 4 பேர் அவனுங்களை அடித்து தங்களின் வண்டியில் அவர்களை இழுத்து சென்றார்கள். பெண் அவளுக்கு ஏதோ மனசு சரியில்லை. டிரைவரிடம், அண்ணா நம்ம வண்டிக்கு பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணி வந்தாங்களா? ஆமாம் மேடம், பின்னாடி இருக்கிற கார் கூட ரொம்ப நேரமா நம்ம பின்னாடி தான் வருது. தன் மாமியாரின் செல்போன் வாங்கி தன்னவனுக்கு அழைக்க அழைப்பை ஏற்ற ஈஸ்வர், சொல்லுங்கம்மா. ஏங்க, நான் தான் அஞ்சு, நான் பிஸியாக இருக்கேன், இருங்க, அப்படியே கொஞ்சம் நான் சொல்கிறதையும் கேளுங்க. என்னடி, 2 பேர் எங்களை ஃபாலோ பண்ணினானுங்க. நான் போய் யார்டான்னு கேட்டதும் ஓட ட்ரை பண்ணானுங்க. அதுக்குள்ளே பின்னாடி வந்தவனுங்க அடித்து இழுத்துட்டு போயிட்டானுங்க. பாத்தியா உன் ஃபேஸுக்கு இருக்கிற பவரை? பார்த்ததும் ஓடுறானுங்க. இனி எவனாச்சும் வந்தா உன் முகத்தை காட்டு, ஓடிடுவானுங்க. நான் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். இப்போ ரொம்ப முக்கியம், நக்கல் பண்ணுற நேரமாயுது. அவளுக்கு தெரியவில்லை அவன் தன் இயலை மறைத்து அவளிடம் நடித்து கொண்டிருக்கிறான் என்று. ஒரு பக்கம் மகள் பிரியா, இன்னொரு பக்கம் தன் மகன், மனைவி, தன் குடும்பம் என்று ஒவ்வொருவரையும் கண்ணின் மணிக்குள் வைத்து காப்பாற்ற போராடி கொண்டிருக்கும் அவன் மனநிலை அப்போது அவளுக்கு தெரியவில்லை. அவனுக்கு இருக்கும் வழியை அவன் யாரிடம் சொல்லுவான்? மறைத்தபடி, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? அது ஏதோ சரியில்லைன்னு தோணுது, மனசுக்கு பயமா இருக்கு. அதை மறைத்து கொண்டே, அடியே பொண்டாட்டி, பின்னாடி திரும்பி பாரு. திரும்பினாள். அங்கே 2 குவாலிஸ், அதில் ஆட்கள். முன்னாடி பாரு, அங்கேயும் ஒரு கார். என்னங்க, பாட்சா படம் சீன் ரீக்ரியேட் பண்ற மாதிரி பண்றீங்க. சரி இப்போ ஓகேவா? இனி நீ பயப்படாம போ. பையன் வரணுங்க. ஆமா, உன் மகனுக்கு கண்ட நேரத்தில் கண்ட இடத்தில் தான் எல்லாமும் வருமா. காலையில் என்ன புடுங்கிட்டு இருந்த அவனை பாத்ரூம் போக சொல்லாம இப்போ செல்போன் கொடுத்து உட்கார வைத்திருக்கிற மாதிரி வீட்டிலும் உட்கார வச்சிருக்க. ஏங்க, அவன் காலையிலும் போயிட்டான், இங்க பாத்தீங்களா அவன் போகாதத? இதெல்லாம் இயற்கை உபாதை. அதெல்லாம் உங்க பேரை கேட்டா பயப்படாது. என்னடி உளற? பின்ன உங்க பேரை கேட்டா நானும் என் மகனும் வேணும்னா கட்டுப்படுவோம். அது படுமா? செருப்பு மூடிட்டு போய் அவனை கூட்டிட்டு போற வழிய பாரு. ஏனுங்க, என்னடி இப்போ இந்த நேரத்தில் நீங்க பாஷா என்றால் ஆண்டனி யாரு? உங்க அப்ப. ஹலோ, இப்போ எதுக்கு என் அப்பாவை இழுக்கிறீங்க? ஆமாம் இல்ல, அவர் செட் ஆக மாட்டார். உன் அண்ணனை வச்சுக்குவோமா? ஹலோ, என் அண்ணனா? அவர் சாது. அது கரெக்டு தான். அவன் அந்த கேரக்டருக்கு மட்டும் இல்லை, எந்த கேரக்டருக்கும் செட் ஆக மாட்டான். உங்ககிட்ட பேசுகிற நான் தான் முட்டாள். நாங்களே எங்களை பார்த்துப்போம், ஃபோனை வைங்க என்றவள் அவன் துண்டிக்க காத்திருந்தாள். அவனுக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் ஃபோனை வைக்கக்கூடியவளா அவள் என்று. அவனை துண்டித்து விட்டு தன் ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப பத்திரமா எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க. என் பையன் கொஞ்சம் சேட்டை பிடிச்சதும் மொத்த பேரின் கண்ணோ அவன் மேலே இருக்கணும் என்றவன் மகளை கேமராவில் ஃபாலோ பண்ணினான். சற்று நேரத்தில் தீபக், சார் எல்லாம் ரெடி, ஆனால் ஒரு டவுட்டு. கேளு தீபக், இப்போ இருக்கிற அவசர கட்டத்தில் மீட்டிங் அவசியமா? ரொம்ப அவசியம் தீபக். அவனோ, சார் எலி பொறியில் மாட்டுவது போல் இப்போ எல்லாரும் மாட்டுவானுங்க. எப்படிங்க சார்? டாப் மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் இருக்கும் எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண தெரியும். ஓகேங்க சார், இம்மீடியட்டாக அரேஞ்ச் பண்ணு. எல்லா பிரான்ச்சஸ்க்கும் மெயில் பண்ணுங்க. கூடவே ரிசப்ஷன் பொண்ணுங்க கிட்ட சொல்லி காலையில் 12 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை வைக்கணும்னு சொல்லிடுங்க. சாப்பாடு எல்லாருக்கும் அந்தந்த ஆஃபீஸ் அரேஞ்ச் பண்ணிட சொல்லு. ஏனுங்க சார், மீட்டிங் முடிகிற வரைக்கும் எவனும் நகரக்கூடாது. இப்போ மீட்டிங் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சார்? எவனுக்கு நான் ஸ்டாப் கால், எவனுக்கு எந்த டவரில் இருந்து வருதுன்னு நீ ஃபாலோ பண்ணு. எல்லாம் கருப்பாடும் ஒட்டுக்கா சிக்கி கொள்ளும். ஒரே நேரத்தில் எல்லாரையும் முடிச்சிடலாம். கோயம்புத்தூர் ஆஃபீஸ் இருக்கும் சுரேன், ஹரிஷ், HR பெண்மணி இன்னும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்தில் கான்ஃபரன்ஸ் காலில் மீட்டிங் என்று சொல்லி அழைக்க சுரேனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாம் மீட்டிங் போனால் மற்றதையெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவாங்க என்ற யோசனை அவனுக்கு. இனி தாமதமாக்கும் ஒவ்வொரு நேரமும் போட்ட அத்தனை திட்டமும் ஃபெயில் ஆகிவிடுமே என்பதால் தன் அடையாளத்தை மறைத்து இருந்த அவன் தன் செல்போனில் இருந்து தன் அப்பாவுக்கு அழைத்து, அப்பா, அவன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், இனி நீ ஏன் அங்கே வேலை பார்க்கணும், கிளம்பி வா. சரிங்கப்பா என்று அவன் அழைப்பை துண்டித்து விட்டு வெளியே போக எத்தனிக்க வெளியே வந்து அவனை
வரவேற்பறைப்பேன். சார் இப்போ மீட்டிங். இப்போ என்ன மீட்டிங்? ஆடிட்டிங் ரிலேட்டட். யாருமா பண்ணுறாங்க? ஈஸ்வர் சார். அவன் ஏன் இந்த நேரத்தில் இதை பண்ணுறான்? நம்ம விஷயம் எதுவும் லீக் ஆயிடுச்சா என்ற கவலை அவனுக்கு. வேகமாக ஹாரிஷ் அழைக்க அவன் வந்தான். அவனிடம் தமிழ் மாறன் எங்கே? நேற்றிலிருந்து அவனை காணோம். கிருஷ்ணமூர்த்தி அவரையும் காணோம். இது என்ன பதில்? காணோம் என்று இவ்வளவு அசால்ட்டாக சொல்கிறாய். காணோம் என்றால் எங்கே போனானுங்க? தெரியலங்க சார். பொண்ணுங்க யாரையும் கூட்டிட்டு போயிருக்கானுங்களா? 2 பேருமே நம்ம ஆஃபீஸ் வாசல் கேட் கூட தாண்டலன்னு சொல்றாங்க. என்னது, தாண்டவில்லையா? ஒரு மாதிரி பக்கேஞ்சிருந்தது அவனுக்கு. ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அவன் யாரிடமும் சொல்லாமல் வெளியே போக எத்தனிக்கும் போது வாயில் கேட் மூடி பெரிய பூட்டு போடப்பட்டிருந்தது. கூடவே வாயிலில் புதிய செக்யூரிட்டி இருந்தார். புரிந்து போனது சுரேனுக்கு. சலனம் 296. சுரேன், அப்பா அந்த ஈஸ்வர் ஏதோ பிளான் பண்ணுறானுங்கப்பா. டேய், எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுறா. எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டானுங்கப்பா. உன்னை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன்ப்பா. நீ தைரியமாக இரு. அவனுக்கும் ஒரு மகள் இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு பாரு என்ற நாச்சிமுத்துவுக்கு ஏனோ தொண்டை குழி அடைத்தது. எதா இருந்தாலும் தன் அப்பா பார்த்துப்பார் என்ற நம்பிக்கையில் சுரேன் வாழ்வோ சாவோ தன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்து விட்டேன். ஆனால் இந்த சந்தோஷமும் அனுபவிக்காத தன் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்த ஈஸ்வரை சும்மா விடக்கூடாது என்று மட்டும் நினைத்து கொண்டே அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போனான். ஈஸ்வர் போலவே நாச்சிமுத்துவும் பணக்காரர் தான். ஈஸ்வருக்கு கடவுள் துணையும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் கூடவே ஆள்பலம், அதிகார பலம், பணபலமும் கூடவே நல்ல நட்புகளும் நினைத்ததை செய்து முடிக்க அண்டர் கிரவுண்ட் ஆட்கள் என பல்வேறு துணை இருந்தனர். அதேபோல் நாச்சிமுத்துவுக்கு பணபலம் இருந்தது. பணத்தை கொடுத்து அதிகாரத்தையும் விலைக்கு வாங்க முடிந்தது. அதே சமயம் ஆகாத சவகாசத்தோடு பல ஆட்கள் அவர் கூட இருந்தனர். முக்கியமாக ஈஸ்வரின் வளர்ச்சியை பிடிக்காத முக்கியமான ஆட்கள். எப்படியாவது ஈஸ்வரை வீழ்த்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாச்சிமுத்துவிற்கு ஏதாவது ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தனர். நாச்சிமுத்துவுக்கு வேலை செய்ய பலர் இருந்தனர். ஈஸ்வர் குடும்பம் வெளியே வந்ததிலிருந்து அவர்கள் சென்று கொண்டிருப்பது வரை அப்டேட் செய்து கொண்டிருந்தனர். நாச்சிமுத்துவுக்கு எல்லாம் அறிந்து கொண்ட நாச்சிமுத்து ஜெயாவுக்கு அழைத்தார். போன் வர அவனோ, என்னடா இந்த நேரத்தில் பெரியவர் கூப்பிட்டார். காளி வண்டியை ஸ்லோ பண்ண. அழைப்பை ஏற்ற ஜெயா, ஐயா சொல்லுங்க. அவர் காளி எங்கடா? லவுட் ஸ்பீக்கரில் போட அவனும், ஐயா சொல்லுங்க. 2 பேருக்கும் ஒரு முக்கிய வேலை. ஐயா சொல்லுங்க. அந்த ஈஸ்வர் குடும்பம் மொத்தமும் கோயம்புத்தூரை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கருமத்தம்பட்டிக்கு முந்தின ஸ்டாப்ல இருக்காங்க. மகிழ் ஒரு நடுக்கத்தோடு, அப்படி என்னடா எங்க வீட்டுல உங்களுக்கு பண்ணாங்க? இப்படி பாடா படுத்துறீங்க என்ற நினைப்போடு பிரியாவை பார்க்க பிரியா நடுங்கும் கைகளை பற்றி கொண்டாள். அவனுங்களோ பூம்பு மாடு மாதிரி எதிரே சொல்பவரின் வார்த்தைகளுக்கு தலையாட்டி கொண்டே சரிங்கய்யா என்றனர் குவாரஸாக. நாச்சிமுத்து, டே உங்க அண்ணன் சுரனை அந்த ஈஸ்வர் கம்பெனிக்குள் வைத்து லாக் பண்ணிட்டான். நம்ம பசங்க எல்லாம் இப்போ அந்த கம்பெனிக்குள் இருக்கானுங்க. எவனும் இப்போ வெளி வர முடியாது. மகிழுக்கு அவ்வளவு வழியிலும் சிறு புன்னகை அப்பானா அப்பா என்று வந்தது. அவரோ, என் பையனை மீட்கணும் என்றால் முக்கியமாக எனக்கு அந்த ஈஸ்வர் மகளும் வேண்டும். முடிந்தால் அவன் பொண்டாட்டியையும் தூக்கிட்டு வா. அவளால் ஆரம்பித்ததை அவளாலேயே முடித்து வைப்போம். சரிங்க ஐயா. டே, அந்த ஈஸ்வர் பையன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஐயா, உங்களுக்கு அந்த பையன் வேண்டுமா? என் வாரிசு அழிச்சவனுக்கு எதுக்குடா வாரிசு? அவனை ஏன் கையால போடணும்? தூக்கிட்டு வா. முதல்ல இந்த ஆளை முடிச்சுட்டா என் குடும்பம் நிம்மதியா இருக்கும் என்று நினைத்த அவள் மனதுக்குள் ருத்ர காளியாய் உருமாறி கொண்டிருந்தாள். தன் தம்பி பேரை சொன்னதற்கு அப்புறம் ஏனோ கொலைக்கார அவதாரம் அவளுக்குள் கொழுந்து விட்டு எரிந்தது. ஒரு குழந்தையை கொல்லணும் சொல்றானே, அப்ப இந்த ஆளுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காது. அந்த ஆளை நான் தான் கொல்லணும் என்று தனக்கு தானே திட்டம் போட்டுக்கொண்டாள். ஜெயா சரிங்கய்யா என்றவனுக்கு ஏனோ டபுள் சந்தோஷம். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல் ஒரு சிறுவனை தூக்கினால் இந்த பக்கமும் பணம் கிடைக்கும், அந்த பக்கமும் பணம் கிடைக்கும் என்பதால் வந்த மகிழ்ச்சி அவனுக்கு. ஜெயா, ஐயா அந்த சின்ன பையனும் இப்ப வந்துட்டு இருக்கானா? அந்த ஈஸ்வரை தவிர அவன் குடும்ப பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. உன்னால எத்தனை பேரை தூக்க முடியுமோ அத்தனை பேரையும் தூக்கிடு. அவனோ போனை லவுட் ஸ்பீக்கரில் அமர்த்தி தன் காதுக்குள் வைத்து, ஐயா சுரேனண்ணா 2 பொம்பளைங்கள பின்னால் 2 பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறைமுகமாக சொல்ல, அதுங்களையும் கூட்டிட்டு போ. ஆனா அவங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அந்த பொண்ணுங்களை கொன்னு புதைச்சி விட்டுடு. அந்த ஈஸ்வர் நாளைக்கு எல்லாரும் ஜெயிலில் கொண்டு போய் போடணும். அவன் வீட்டுக்கு முன்னாடி வேணாம் அவன் கம்பெனிக்கு முன்னாடி போதைங்க. அதுதான் கேஸ் நல்லா ஃபைல் ஆகும். அவன் வாழ்நாளில் இனிமே எந்திரிக்கவே கூடாது. அவனை தவிர அவன் குடும்பம் மொத்தத்தையும் எவ்வளவு சிதைக்க முடியுமோ சிதைச்சிடுங்க. அவன் தனியாக இருந்து ஒவ்வொன்னையும் நினைச்சு என்ன மாதிரியே வாழ்நாள் முழுவதும் அழுது சாகணும். சரிங்கய்யா என்றவன் வாகனத்தை கருமத்தம்பட்டியை நோக்கி செலுத்தி கொண்டிருந்தான்.
மகிழ் இப்போது தெளிவாகி கொண்டாள். அவ்வளவு சீக்கிரம் தன் அப்பா யாரையும் விட்டுவிட மாட்டார். அதே நேரம் எல்லோருக்கும் ஒரு நேரம் சறுக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தன் உயிரை கொடுத்தாவது தன் வீட்டில் காப்பாற்றி விட வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கும் போது அவளையும் அறியாமல் மகிழ் திரும்பி பார்க்க சற்று தூரத்தில் தீரன் வந்து கொண்டிருந்தான். அவளுக்கு இப்போது பயம் எல்லாம் அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றுதான். ஏனோ காருக்குள் இருப்பவர்கள் படு மோசமானவர்கள் என்று தெரிந்த நொடியில் இருந்து அவளுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியும். ஆனால் தன்னால் இன்னொருவன் வந்து சிக்கிக்கொள்ள கூடாது என்று பயந்துதான் பார்த்து கொண்டிருந்தாள். ஜெயா, காளி, சொல்லு மச்சான், பின்னாடி வரவன் டேஞ்சரஸ்னு நினைக்கிறேன். அவன் நிற்காம வந்துட்டு இருக்கான். மொத்தமா 4 சாத்து சாத்திட்டு கிளம்பு. அந்த நேரம் தீரன் துருவனுக்கு அழைத்தான். சொல்லுங்கண்ணா, மகிழ் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கிறாள் போல். ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் அவங்க அப்பா அவளை விட்டுட மாட்டார். டே, சத்தியமா ஒரு காரல் என் முன்னாடி தான் போயிட்டு இருக்கா. அவன் முகத்தை வேற மூடியிருக்கா. வண்டி ஓட்டுறவனை பார்த்தா அவ்வளவு நல்லவன் மாதிரி தெரியல. ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கிறாள் போல். நான் அவங்க பின்னாடி போகிறத பார்த்துட்டு அவன் வண்டியை வச்சு என்னை தள்ளிட்டான். அண்ணா, நீங்கள் ஓகே தானே? நான் வரட்டுமா? நான் ஓகே தான், அதெல்லாம் வேணாம். எமர்ஜென்சின்னா கூப்பிடுறேன். அண்ணா, ஈஸ்வர் மாமா அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார். ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் மாமாவுக்கு பேசி பார்க்குறேன். பேசிட்டு சீக்கிரம் சொல்லு. துருவன் ஈஸ்வருக்கு அழைக்கவும், சொல்லு துருவா, மாமா மகிழ் எங்க? ஏன் என் அண்ணா அவளை கோயம்புத்தூரில் பார்த்தேன்னு சொன்னார். அதனால என்ன? அவளுக்கு எதுவும் ப்ராப்ளமா? அண்ணா அவள் பின்னாடி தான் வண்டியில் போயிட்டுருக்கார். அவள் சேஃபாக தான் இருக்கா துருவா. அவனை பத்திரமா வீட்டுக்கு போக சொல்லு. அதற்கு மேல் அவனால் என்ன பேச முடியும்? சரிங்க மாமா என்றவன் தன் அண்ணனுக்கு அழைத்து, அவ சேஃபா தான் இருக்கலாம், நீங்க போய் உங்க ஒர்க்கை பாருங்கண்ணா. மாமா உங்களை பத்திரமா வீட்டுக்கு போக சொன்னார். என்ன இந்த ஆளு சூழ்நிலை தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காரு என்று நினைத்தவனுக்கு அப்படியே விட்டெல்லாம் போக மனம் வரவில்லை. பின்னாடியே போனான். ஜெயா பின்னாடி திரும்பி, ஏமா உங்களுக்கு அவனை தெரியாட்டி ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான்? பிரியா, மூஞ்சி அப்படி. ஜெயா திரும்பி, மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? அவளோ, டிரைவரை மூஞ்சி அப்படி சார், தாடியெல்லாம் வச்சிருக்காரா, அதான் கடத்தல்காரன் நினைச்சு பின்தொடர்றாரோ என்னவோ. காளி திரும்பி வண்டியை நிறுத்திவிட்டு பிரியாவை அடிக்க வர வேகமாக மகிழ் அவனின் கைப்பிடித்து நிறுத்தி, அவுட்டிங் கூட்டிட்டு வரேன்ட்டு ஏன் அடிக்க வரீங்க? ஜெயா வழியிலேயே காளியை தடுத்தான். அவனோ, நாளைக்கு சாக போறனா என்னையே பேசுதுங்க, பேசின அந்த வாயை உடைச்சிடுவேன் என்று நினைத்தவன் வாயை திறக்கவில்லை. ஜெயா யாருக்கு அழைக்கவும், காளி இந்த நேரத்தில் யாருக்கு ஃபோன் பண்ற? பின்னாடி வரவனுக்கு உயிரோட போறதுக்கான ஆசை இல்லை போல. அதான் மகிழ், அச்சோ இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, முருகா காப்பாற்றிடு என்று வேண்டுதல் வைத்தாள். பிரியா அவளின் கைப்பிடித்து இறுக்கி பிடித்து கொண்டாள். விஜயா தீரனுக்கு அழைத்தார். சொல்லுங்க அப்பத்தா, கோயம்புத்தூர்லேருந்து எப்பப்பா வருவ? உனக்கு பிடிச்ச சிந்தாமணி செஞ்சு வச்சிருக்கேன், வந்துட்டு வேணுங்க அப்பத்தா, சீக்கிரம் வா. அப்பத்தா, நீங்க பேசுறது கேட்கல, ஹாரன் சத்தம் தான் கேட்குது, நான் வந்து பேசுறேன். நான் வாசலில் வெளியே நின்றுட்டு இருக்கேன்ப்பா, அதான் வண்டி சத்தம். ஏன் உடம்புக்கு முடியாம இந்த வெயிலில் நிற்கிறீங்க? உள்ள போங்க. மிருது பக்கத்துல கடைக்கு போயிருக்கா. பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்பிட்டு உட்கார முடியாது இல்லையா, அதான் வாசலில் நின்றுட்டு இருக்கேன். அவள் வந்ததும் போயிடுவேன். அவ என்ன குழந்தையா? அவ வந்துடுவா, நீங்க உள்ள போங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படியெல்லாம் அனுப்பிட்டு நிம்மதியா இருக்க முடியாது தங்கம், நான் பாத்துக்கிறேன். நீ எப்பப்பா வருவ? அப்பத்தா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க உள்ள போங்க, நீ பார்த்து வா என்று அழைப்பை துண்டித்தார் அவர். ஏனோ தன் அப்பத்தா இவ்வளவு பார்த்து கொள்கிறார் என்றால் அவ்வளோ பெரிய ஒருவர் அப்படியெல்லாம் விட்டு விடுவாரா என்ன? விடமாட்டார் என்று அவன் மனது சொல்ல வண்டியை விட்டு நின்னவன் ஒரு நிமிடம் யோசித்தான். அவ்வளோ பெரிய ஆள் பொண்ணு வீட்டில் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பதில் சொல்றாருன்னா ஏதோ நடக்குது. அவ்வளவு தைரியமா அவளும் போறான்னா அவ சேஃப் தான் என்று நினைத்தவனுக்கு ஏனோ அவளை விட்டு போக மனம் வரவில்லை. அதே நேரம் எதற்காக இப்படி அடுத்தவர்கள் கூட போகிறார்கள் என்று ஒரு மனம் இருந்து கொண்டே இருந்ததால் முன்னே காட்டிய வேகம் இல்லாட்டியும் பின்னாடி போகவே ஆரம்பித்தான். தீரன் அவன் வேகத்தை குறைப்பதை கண்ட ஜெயா, அவன் பயந்துட்டான் போல, நீ வண்டியை ஸ்பீடா விடு என்னும் போதே அருகே இன்னொரு வண்டி வர ஜெயா அதில் ஏறிக்கொண்டான். மச்சான், நான் ஸ்பாட் நிலவரம் எப்படின்னு பார்க்குறேன், சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருந்தா நீ வண்டியை கொண்டு வந்து என் பக்கத்தில் நிறுத்து என்றவன் போய்விட மகிழ் வேகமாக செல்லெடுத்து தன் அப்பாவின் எண்ணுக்கு மெசேஜ் டைப் பண்ணினாள். அப்பா, இவனுங்க ஏதோ பஞ்சானுங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் பக்கத்தில் தான் இருப்பாங்க போல், எல்லாரையும் சேவ் பண்ணிடுங்க, அன்பு பத்திரம்பா என்றவள் இனி அப்பா பார்த்துப்பார் என்ற நம்பிக்கையில் திரும்ப தீரன் வந்து கொண்டிருந்தான். அன்பு ஆச்சுமா என்று சொல்லி முடிக்கும் போது ஆதினி, சித்தி நீ காருக்கு போ, நான் இவனை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு வாஷ் பண்ணி ஆடையெல்லாம் போட்டுவிட்டு அவனை தூக்கி இடுப்பில் வைக்கும்போது அவன் செல்போனை தன் பேண்ட் பாக்கெட்டில் போட்டான். ஆதினி குனிந்து செல்போனை
செல்போனை நோண்டி கொண்டிருந்தாள். என்னதான் இருக்கு இந்த செல்போனில் என்று மகனையும் மகளையும் திட்டியவள் அவளின் மண்டையில் கொட்டி, ஏய் காருக்கு போடி என்று சொல்லும் போதே ஒரு பெரிய லாரி ஒன்று நேராக தன்னை நோக்கி வருவதை கண்ட அஞ்சு இடுப்பில் இருந்த மகனை இறக்கி, தங்கோ முன்னாடி இருக்கிற வண்டி கோடு என்றவள் ஆதினியை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு சேவ் பண்ணி விட்டு நிற்க லாரி அவள் பக்கத்தில் வந்து நின்றது. விழுந்த ஆதினி சித்தி என்னும் போதே அஞ்சு ஒரு நிமிடம் அங்கேயே பார்க்க அதற்குள் இறங்கினார்கள். தடிமாடு மாதிரி வந்தனர். அண்ணம் காருக்குள்ளிருந்து ஏ என்று கத்தும் போது அஞ்சு மகனை பார்க்க அவன் முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தான். தங்களின் ஆட்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்து ஓடிவர லாரிக்காரன் கூட வந்தவர்கள் துப்பாக்கி முனையில் அஞ்சுவையும் ஆதினியையும் வண்டிக்குள் ஏற்றிவிட்டு நகர்ந்து விட்டார்கள். அதை கண்ட அண்ணம் காரை விட்டு இறங்க போக, அம்மா அவங்களை எப்படியாவது சார் பார்த்துக்குவார், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னங்கம்மா பண்றது, ஐயோ என் மருமக பேத்தி என்று அழும் போதே டிரைவருக்கு இங்கு நடப்பது ஏதோ சரியில்லை என்று பட அண்ணத்துக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. டிரைவர் அவரை காப்பாற்றும் பொருட்டு வாகனத்தை எடுத்துவிட்டார். ஹாஸ்பிட்டல் நோக்கி கூடவே ஈஸ்வருக்கும் அழைத்தார். ஈஸ்வர் ஒரு நிமிடம் நிதானமாக, டிரைவர் அண்ணா நீங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவான், அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. சரிங்க தம்பி என்றவர் கோயம்புத்தூர் மருத்துவமனையை நோக்கி போனார். ஓடிய அன்பு ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்க்க அஞ்சு இல்லை. அம்மா என்று அவன் அங்கே நிற்க அங்கே அவனை நோக்கி 4 பேர் வர அவனோ தன்னை தூக்கிட்டு போறதுக்கு தான் வராங்க போல என்று எதிர் திசையில் ஓட ஆரம்பித்தான். கடத்திய லாரிக்காரன் ஜெயாவிற்கு அழைத்து, மச்சா அந்த பையன் மட்டும் கிடைக்கல, ஆனா அவரின் மனைவியையும் பொண்ணையும் கடத்திட்டோம். டே அவன் தாண்டா முக்கியம், சரி நீங்க நம்ம குடோனுக்கு போங்க, அவன் இப்போ நீங்க வர ரோட்ல தான் மச்சான் ஓடிட்டு இருக்கான். அப்படியா, அதை நான் பாத்துக்கிறேன். இவங்களை என்ன பண்றது, இவங்களுக்கு முன்னாடி குவாலிஸ் பின்னாடி குவாலிஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு ஜெயா, பார்க்க பெரிய வீட்டு ஆட்கள் மாதிரி இருக்காங்க, நமக்கு பின்னாடி ஏதும் பிரச்சனை வராதுல்ல, என்ன மீறி வருமா பிரச்சனை, சரி எங்க கூட்டிட்டு போறது, அவங்களையும் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, நாங்க வந்துடுறோம். ஈஸ்வரன் உட்கார்ந்த இடத்தை விட்டு ஒரு நிமிடம் நின்று கண்களை மூடிக்கொண்டான். தீபக், சார் லாரி எந்த பக்கம் இருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க சார், அதுவும் திருப்பூர் எண் கொண்ட ஒரு வண்டிக்காரன் தைரியமா தூக்கி இருக்கான், நம்மளை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது போல, எவன் துப்பாக்கி வச்சானோ அவனுக்கு காலையில அந்த கை இருக்காதுன்னு பாவம் அவனுக்கு தெரியாதுல்ல சார், அன்பு சேஃப்டி தான், அவரை சுற்றி 4 பக்கமும் நம்ம வண்டி தான் போயிட்டு இருக்கு, ஆனா அவர் நிக்காம நம்ம ஆட்களை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காரு போலங்க, அவனுக்கு பயம் எல்லாம் என்னன்னு தெரியாது தீபக், நிறைய செல்போனை பார்த்து யாரோ கடத்த வராங்கன்னு தப்பா நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான் போல, அவன் சேஃப், தம்பி சேஃப்டி தானுங்க சார், ஆனா ஓடிட்டே இருக்காரு, அவனை அவங்க அம்மா தவிர்த்து யாராலையும் பிடிக்க முடியாது தீபக், யாராவது தெரிஞ்சவங்க வந்தா மட்டும்தான் அவனை ஸ்டாப் பண்ண முடியும். நிலவன் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்லிட்டா அவன் பார்த்துப்பான் சார், எதிராளிகளின் கையில் கிடைச்சா. ஈஸ்வருக்கு தொண்டை குழி அடைத்தது, ஆனால் அதை மறைத்து கொண்டு, பார்த்துக்கலாம் தீபக், நீ பண்றதை பண்ணு, மீட்டிங் உள்ளே இருக்கும் எல்லாரையும் வாட்ச் பண்ணு. சார் மேடம், ஆதினி பாப்பா, ஆதினிய மகிழினி நினைச்சு தூக்கிட்டு போயிருக்கான், எல்லாரையும் ஒரே இடத்தில் தான் கொண்டு போய் வைப்பான், ஆதினி உடம்பு முடியாத பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் பார்த்து பயந்து எதுவும் வந்துடக்கூடாது, யாருக்கும் எதுவும் ஆகாதுங்க சார், கேரளாவில் அந்த பிரச்சனை அன்னைக்கு அவன் அப்பனையும் போட்டிருக்கணும், நம்ம விட்டது தப்பா போச்சு தீபக். தீபக் சார், குடோன் சுற்றி நம்ம ஆட்கள் இருக்காங்க, அந்த லாரி கூட இப்போ அந்த குடோனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தீபக்குக்கு கால் வந்ததும், சார் மகிழ் பாப்பா பிரியாவரம் காரும் அன்பு தம்பி ஓடும் திசையும் ஒரே திசையில் இருக்கு, மகிழ் பிரியாவரம் கார் நம்பர் பார்த்தா நம்ம ஆட்களை எதுவும் ரியாக்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிடு, ஏன் அவங்கள குடோனுக்கு கொண்டு போகாம இந்த பக்கம் வரானுங்க தீபக் சம்திங். சார் தம்பி பாப்பாவை பார்த்துட்டா? அன்பு மகளை பார்த்து விட்டாள். டோட்டலா முடிஞ்சது, அவன் அப்படியே நின்றுடுவான். அன்பு மகளை பார்க்க கூடாது, மகள் அவனை பார்த்தாலும் எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி அன்புவை தூக்க சொல்லுங்க. 2 பேரும் பார்த்தா எல்லாம் மீறி மகள் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துலயே அவ உயிருக்கும் ஆபத்து, கூடவே பிரியாவையே ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அன்புவை பிடிக்க சொல்லு. தீபக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொண்டிருந்தான். அந்த நேரம் தீபக் செல்லுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ என்ற நொடியே, ஒழுங்கா மீட்டிங் கேன்சல் பண்ண சொல்ல அந்த ஈஸ்வர, இப்பவே எல்லாரும் வெளியே வர, இல்லாட்டி அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு ஒருத்தவங்களையே விடமாட்டேன்னு சொல்லிட்டு நாச்சிமுத்து அழைப்பை துண்டித்தார். அந்த நாச்சிமுத்து எவ்வளவு பஞ்சானா, அவனுக்கு வேண்டிய யாரோ நம்ம கிட்டே இருக்காங்க, இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டான், நீங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்களை கூட நகர விடாம பார்த்துக்கோ, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று ஈஸ்வர் களத்தில் இறங்கினான்.